வணக்கம். நமக்கு கேன்சர் போன்ற மிகப்பெரிய நோய்கள் வராமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வழிமுறைகள். நாம் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்க வேண்டும். சந்தோஷம் ஒரு தோஷம், கவலை ஒரு வலை. இதை இரண்டையும் தாண்டிய நிலைதான் ஆனந்த நிலை. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஆனந்த ஊற்று பொங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய சம்ஸ்காரங்கள், என்ன பதிவுகள் அந்த பொங்கி வழிகின்ற ஆனந்த ஊற்றை திறக்க விடாமல் தடைகளாக தேக்கி நிற்கின்றன. அந்த தடைகளை நீக்கினால் ஆனந்த ஊற்று திறக்கப்படும். கவலைப்பட்டுக்கிட்டே 6 மாதத்துக்கு இருந்தோம்னா அல்சர் வரும். எப்பொழுதுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கேன்சர் வரும். ஏன்னா காற்றில் கூட கேன்சர் கிருமி மிதந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிமிடம் கூட நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் அந்த கேன்சர் நம்மளை தாக்காமல் இருக்குது. ஆகவே மிகப்பெரிய நோய்கள், கேன்சர் போன்ற நோய்களுக்கு காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு காரணம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு மேலே கவலைப்பட முடியாதுங்கிற அளவுக்கு கவலைப்படையில் தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சி போய் சுற்றிலும் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய காற்றில் மிதக்கக்கூடிய அந்த கிருமி நம்ம மேலே ஈஸியாக எளிதாக தாக்கக்கூடும். நமக்கு கேன்சர் வரும். எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம், நோயின்றி வாழ்வோம். அந்த எண்ணப்பதிவுகளிலிருந்து நாம் கண்ணை மூடி எந்தெந்த எண்ணப்பதிவுகள் நம்மளை அந்த ஆனந்த ஊற்றை திறக்க தடைபடுகிறதோ அந்த தடை கற்களை உற்று நோக்கும் பொழுது அதிலிருந்து நாம் விடுபடலாம். ஆனந்தமாக வாழ்வோம்.